This video sponsored by BuyMoTap. இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான பொருட்கள் மற்ற ஆன்லைன் ஆப்பை விட ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். BuyMoTல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வேப்பலை மாதிரி கசப்பாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் இனிப்பாக தான் தெரிவிங்க. இதே உங்களோட தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வெல்லம் மாதிரி ஒரு கேரக்டராகவே இருங்களேன். அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் கசப்பாக மட்டும்தான் தெரிவிங்க. நம்ம பெரியவங்களாம் ஒரு பழமொழி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, வேணும்னா வேப்பலை கூட இனிக்கும், வேண்டான்னா வெல்லம் கூட கசக்கும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இது பழமொழியாக இருந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கேட்டகரியான மனிதர்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொதுமொழியாக தாங்க இருக்குது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்றதுல விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் இன்னமும். பட் அதே உண்மையை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற இடத்துல தான் தோற்று போகிறோம். உரிமை இல்லாதவங்க கிட்ட இல்லை, உங்களுக்கு உரிமை இருக்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் கண்டிப்பாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். அதே இடத்துல நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சி அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஏமாற்றப்படுவோம் அப்படின்றது தான் நிஜம். மாற்றம் ஏமாற்றம் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. மற்றவங்களோட மாற்றம் தான் நம்மளோட ஏமாற்றம். நம்ம லைஃப்பில் ஏமாற்றத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சி புலம்புறதை விட அவங்க நம்மளை ஏமாற்ற அளவிற்கு நம்ம முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்து இதுக்கப்புறமாவது நம்ம லைஃப்பில் ஏமாற நம்ம மனசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியேப்பட்ட சுச்சுவேஷனை நீங்கள் கடந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே யாருமே உங்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அதே மாதிரி ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கிற இதயத்துக்கு தான் தெரியும் ஏமாற்றத்தோட வலி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. வலி, வேதனை, ஏமாற்றம் இதெல்லாம் நம்ம லைஃபோட லாஸ்ட் கட்டம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுட்டு வாழ்கிறதுக்காக அனுபவ கட்டம் தான் அது. ஸோ அதெல்லாம் கடந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃபு ரொம்பவே நல்லா இருக்கும். அடிப்பட்ட ஒரு மனுஷனால தான் நம்ம லைஃபோட அடுத்த கட்ட அடியை ரொம்ப சுலபமாக எடுத்து வைக்கவும் முடியும், அதை கடந்து போகவும் முடியும். நம்மளோட வாழ்க்கையில் யாரையுமே பார்த்திங்கன்னா ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளை ஏமாற்றினவங்கள ஜெயிக்காமல் விடக்கூடாது. எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருக்கிறவங்கள விட ஆட்களுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி மாறுறவங்களால தான் இந்த போலியான உலகம் பெருமையாக பேசுது. ஏமாற்றி விலக்கி வைக்க நினைக்கிற உறவுங்க கிட்ட இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு விலகிருங்க. நீங்கள் சிரமப்படுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் என்னை ஏமாத்தின மாதிரி உங்களை ஒருத்தங்க கண்டிப்பாக ஏமாத்துறதுக்கு உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்ற வார்த்தையை அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு அவங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம், இல்லை அந்த வார்த்தையை அவங்க அந்தளவுக்கு பெருசாக நினைக்காம கூட விடலாம். ஆனால் காலன்றது கட்டாயம் ஒரு நாள் அதே வழியை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக அந்த வேடையும் நம்மளையும் அவங்க யோசித்து தான் பார்ப்பாங்க. நம்ம மறுக்க முடியாத ஒரு 3 உண்மைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்பாக இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தா மட்டும்தான் நல்லவன். இங்கே நொடிக்கு நொடி மாறிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நேரமும் காலமும் மட்டும் கிடையாது, சில மனிதர்களும் கூட தான். எல்லா தப்பையுமே மன்னிச்சிடலாம், ஆனால் மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பு பார்த்திங்கன்னா துரோகம். நம்ம உறவு தானே அப்படின்னு யார் மேலேயும் முழு நம்பிக்கை வைக்காதீங்க. அதில் நம்மளுக்கு துரோகம் செய்கிற பச்சோந்திகளும் இருப்பாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. பட்